ஃபஸ்ட்டு புதினா துவையல் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து புதினா வந்து இப்போது ஒரு கை அளவுக்கு புதினா இருக்குது. ஸோ ஒரு கை அளவுக்கு புதினாக்கு மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எவ்வளோன்றதை பார்த்துடலாம். ஒரு கை புதினாக்கு ஒரு சின்ன தக்காளி, அதுக்கப்புறமா பூண்டு பல்ல ஒரே ஒரு பூண்டு மட்டும், அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா, 5 சின்ன வெங்காயம், இஞ்சியில் ஒரே ஒரு சின்ன துண்டு போட்டால் போதும். அதுக்கப்புறமா உப்பு, அதுக்கப்புறம் புளி ஒரு சொலை மட்டும் போடணும். அதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ புதினா போடுறோமோ அதே அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயும் போட்டுக்கணும். ஸோ இப்போது இதெல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுட்டு கட்டிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மேக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்மக்கிட்ட 5 வெங்காயம் தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றினா போதும். எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு போடலாம். ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடணும். கடுகு போட்டோன்னே வெடிக்கிற சத்தம் கேட்கணும். லைட்டாக வேணால் அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. உளுந்தம் பருப்பு கொஞ்சம் நிறையா போட்டாவே நல்லா தான் இருக்கும். ஸோ கடுகு வெடிஞ்சதுக்கப்புறம் உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா அடுப்பை சிம் பண்ணியே வச்சுக்கலாம் ஃபுல்லாக. ஸோ உளுந்தம் பருப்பு கொஞ்சம் கலர் மாற ஆரம்பித்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்க வெங்காயத்தை போட்டுட்டு வெங்காயத்தோடு சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு போட்டுடலாம். போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயும் போட்டுடலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் வதக்கணும், வெங்காயம் கொஞ்சம் வேகிற வரைக்கும். ஸோ இப்போ நம்ம வதக்கிட்டு இருக்கும்போதே கலர் மாறுறது நல்லா தெரியும். இப்போ வெங்காயம் வெந்தது நல்லா தெரியுது, அதனால் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிட்டு தக்காளி கொஞ்சம் வதங்குற வரைக்கும் நல்லா கிண்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா தக்காளி நல்லா சுருண்டது தெரியுது. ஸோ தக்காளி நல்லா சுருண்டு வெந்துருச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம புதினா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா வச்சுருந்தோம், அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ புதினா நல்லா சுருண்டு வர வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கணும். வதக்கிறது ஃபுல்லாகவே சிம்மில் வச்சு தான் வதக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக வச்சுக்கலாம். இது நல்லா புதினா சுருண்டு வர வரைக்கும் ஒரு நிமிஷம் வச்சு வேக வைக்கணும். புதினா நல்லா வதக்கி வச்சு ஸோ இதுக்கப்புறமா உப்பும் புளியும் போட்டுக்கலாம். புளி ஒரு சின்ன சொலை மட்டும் போடுறேன். உப்பு நம்ம கம்மியாக பண்ணுறோன்றதுனால இந்த அளவுக்கு வந்து நம்ம 1/4 ஸ்பூன் உப்பு போட்டால் போதும். வேணும்னா அதுக்கப்புறம் அரைச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அரைக்கும்போது.
ஸோ இப்போது உப்பு புளி போட்டுட்டோம். போட்டதுக்கப்புறமா இப்போ தேங்காய் போட்டுருக்கோம். தேங்காய் போட்டு அடுப்பில் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போடுறோம். ஏன்னா நம்ம இதுவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் போட்டோம். நான் சொன்ன மாதிரி தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கக்கூடாது. அதனால் தேங்காய் போட்டு கொஞ்சம் நேரத்தில் இறக்கிடலாம். ஸோ இந்த ஸ்டேட் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேட்டில் நம்ம இறக்கிடலாம். இறக்கி ஒரு 15 மினிட்ஸ் வச்சு ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ இது ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் இது என்னோடய பாட்டியோட ரெசிபிஸ். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு பச்சை மிளகாயை மட்டும் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து போட்டால் இன்னும் நல்லா சுற்றுன்னு சொன்னாங்க மிக்சியில். ஸோ ஃபஸ்ட்டு பச்சை மிளகாயை மட்டும் போட்டு அரைச்சிடலாம். அதுக்கப்புறமா மிச்சம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ இதில் மெயின் என்னென்னா, தக்காளியில் இருக்க தண்ணியே வந்துடும். ஸோ தண்ணி ஊற்ற தேவையில்லை. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி வேணும்னா நீங்கள் கடைசியாக ஊற்றிக்கலாம். பச்சை மிளகா போட்டு ஒரு சுற்றியாச்சு. இப்போ வந்து மற்ற எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைச்சா நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ அரைச்சிட்டேன். அரைக்கும் போது இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். ரொம்ப வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிட வேணாம். நான் வந்து அரைக்கும் போது கொஞ்சம் காரமாக இருந்துச்சு. அதனால கொஞ்சம் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். மற்றபடி ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். தண்ணி மட்டும் கொஞ்சம் ஊற்றி அரைச்சிக்கோங்க. 1/4 டம்ளருக்கு மேலே தண்ணி ஊற்ற வேணாம். ஸோ அவ்வளோதான், புதினா துவையல் ரெடி. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது என்னோடய பாட்டியோட ரெசிபி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Bye.